யாருக்குமே தெரியாது. போதைங்கிறது நம்ம வந்து இன்னைக்கு நீங்க நினைக்கிற மாதிரி கஞ்சா அப்படின்னு இது மட்டும் கிடையாதுங்க. செல்போன் இன்னைக்கு இருக்கிற குழந்தை 4 மாசம் என்னுடைய பேத்தி செல்போனை கொடுத்தா போதும் எல்லாத்தையும் மறந்துடும், எல்லாத்தையும் மறந்துடும். அது மாதிரிதான் இளைய சமுதாயங்களும் இருக்கு. அந்த 4 வயசு குழந்தை எடுத்து செல்போன் நீங்க பார்த்துருப்பீங்க, உங்க பேர மாதிரி பேட்டி பார்த்து பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஃபாஸ்டா நடக்கும். அது வந்து காலத்தின் இது நமக்கு என்னன்னே தெரியாது. செல்போன் இல்லை சார், இப்ப பாத்தீங்கன்னா உடம்பு அவ்வளவு ஸ்பீடா பண்ணும். ஸோ டிஸ்ட்ராக்ஷன் படிப்பு கெட்டுவிடும். அதனால குழந்தைகளே செல்போனை அளவா பயன்படுத்துங்க. அப்ப நான் கேட்க போற கேள்விக்கு அவர் என்ன பதில் சொல்றாரு பார்ப்போம். சரி, இப்படி சொல்லிட்டு எங்க அம்மா என்கிட்ட பாசமா இருப்பாங்க, நல்லா படிக்க சொல்லுவாங்க, சாப்பிட்டியான்னு கேட்பாங்க, என் மேல ரொம்ப சந்தோஷமா நினைச்சுப்பாங்கன்னு சொல்றாரு. உங்க அம்மா உன்னை போய் சம்பாதிச்சு கொடுன்னு சொல்லுவாங்களா? சொல்லுவாங்க சார். எப்ப சொல்லுவாங்க? இப்ப சொல்றாங்க நம்ம அம்மா சொல்ல மாட்டாங்க. இப்போ சொல்றாங்க படிச்சு சம்பாதிச்சு எப்போ கொடுக்க சொல்லுவாங்க? படிச்சு நல்ல வேலைக்கு போய் சம்பாதிச்சு எதிரான உறுதிமொழி. போதை பழக்கத்தால் ஏற்படும் தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். அரசுக்கு துணை நிற்பேன். மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் அதே மாதிரி சாரு வித்தியாசம் அவர்கள்